சென்னை தாம்பரம் அருகே கரசங்கால் பகுதியில் பழைய பிளாஸ்டிக் மற்றும் பேப்பர் பொருட்கள் சேகரித்து வைக்கப்படக்கூடிய கிடங்கில் தீப்பிடித்து எரிந்து கரும்புகை வெளியேறும் நிலையில் அந்த பகுதியே புகை மண்டலமாக காட்சியளிக்கிறது. இது தொடர்பான விவரங்களோடு செய்தியாளர் கந்தன் இணைந்திருக்கிறார். கந்தன், எவ்வளவு நேரமாக இந்த தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது? இதனால் அந்த பகுதியில் எத்தகைய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு? என்ன நடவடிக்கை அங்கே எடுத்துட்டு இருக்காங்க? கௌதமி வணக்கம். தாம்பரம் அருகே உள்ள கரிசங்கால் பகுதியில ஒரு அரை ஏக்கர் பரப்பளவு கொண்ட பிளாஸ்டிக் குடோனில் தான் தீ விபத்தானது ஏற்பட்டுள்ளது. சென்னை தாம்பரம் அடுத்த கரிசங்கால் பகுதியில குன்றத்தூர் பகுதியைச் சேர்ந்த செந்தில் என்பவருக்கு சொந்தமான பிளாஸ்டிக் குடோன் வந்து ஒரு அரை ஏக்கர் பரப்பளவுல செயல்பட்டு வருகிறது. பல்வேறு பகுதியிலிருந்து வாகனங்களில் சேகரிக்கப்படும் அந்த பிளாஸ்டிக் பொருட்கள் மற்றும் பேப்பர் பொருட்களை இந்த குடோனில் எடுத்து வந்து தினந்தோறும் 20க்கும் மேற்பட்டவர்கள் தரம் பிரித்து அதனை வந்து மறுசுழற்சிக்காக பல்வேறு கம்பெனிகளுக்கு அனுப்பி வைக்கும் பணி தான் நடைபெற்று வருகிறது. வழக்கம் போல இந்த 20க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் காலை 10 மணி அளவில் வந்து இந்த குடோனுக்கு வந்தவர்கள் அந்த பொருட்களை பிரிக்க ஆரம்பித்த போது திடீரென ஒரு பகுதியிலிருந்து புகை வந்துள்ளது. இந்த புகை வருவதை பார்த்த பணியாளர்கள் திடீரென புகையை அணைக்க செல்வதற்கு முன்பே திடீரென தீயானது பரவி உள்ளது. அது மட்டும் இல்லாமல் வெயிலின் தாக்கம், காற்றின் வேகம் என அந்த தீயானது முழுவதும் பரவி அரை ஏக்கர் முழுவதும் இருந்த பொருட்கள் முழுவதும் பற்றி தொடங்கி தற்போது எரிய தொடங்கியுள்ளது. அது மட்டும் இல்லாமல் இந்த புகையானது தொடர்ந்து எரிந்து வருவதால் இந்த பகுதி முழுவதும் புகை மண்டலமே காட்சியளிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் படப்பையிலிருந்து தீயணைப்புத்துறை ஒரு வாரத்தில் வந்து ஒரு அரை மணி நேரமாக போராடியும் இந்த தீயை தற்போது வரை அடைக்க முடியாத சூழ்நிலை நிலவி வருகிறது. தற்போது இந்த குடோன் முழுவதும் முற்றிலும் எரிந்து வரும் சூழ்நிலை நிலவி வருகிறது. பாதுகாப்பாக போலீசாரும் அதிக அளவில் இந்த பகுதியில் உள்ளனர். விவரங்களுக்கு நன்றி கந்தன்.